பிரின்சிபல்ல என்ன நம்ம ஸ்டடீஸ் பண்ண போறோம்னா தற்போது டிரான்சிஷன் ஆர் வைப்ரேஷன் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஒரு எலக்ட்ரான் ஸ்டேட் டிரான்சிஷன் ஆர் வைப்ரேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஸ்டடீஸ் பண்றதுனா பிரின்சிபல் கண்டிஷன்ஸ் சொல்றோம். இது CO2 ல இருக்க பிரின்சிபல் கண்டிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல பார்த்தா டிரான்சிஷன் பிட்வீன் தி வைப்ரேஷன்ஸ் ஆர் ரொட்டேஷன் எனர்ஜி லெவல். வைப்ரேஷன் லெவல் ஆர் ரொட்டேஷன் எனர்ஜி லெவலையும் சேமா ஃபாலோ பண்றதா இந்த பிரின்சிபல் கண்டிஷன்ஸ். அதாவது இந்த மாலிக்யூல்ஸ் லேயர் கேப் two types of vibration studies vibration rotation studies நம்ம பார்க்கணும். ஒன்னு பார்த்தா சேம் எனர்ஜி ஸ்டேட் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் ரொட்டேஷன்ஸ் என்னவா இருக்குது. அதை பார்த்தா டிரான்சிஷன் வைப்ரேஷன்ஸ் ஆர் டிஃபரண்ட் எலக்ட்ரான் ஸ்டேட் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் ஆர் ரொட்டேஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேட் அதுல பார்த்தா நம்ம டயகிராம்ஸ்ல சேம் எனர்ஜி ஸ்டேட் இருக்கும்போது வைப்ரேஷன்ஸ் என்னவா இருக்குன்றத பார்த்துப்போம். எனர்ஜி லெவல் 1 எனர்ஜி லெவல் 2 ஆர் எனர்ஜி லெவல் 3 மூணு எனர்ஜி லெவல் இருக்கு. அதுல வைப்ரேஷன்ஸ் பார்த்தா சொல்லிப்போம் V double dash 0 V double dash 1 V double dash 2 கீழ உள்ள எனர்ஜி ஸ்டேட் சொல்லிப்போம். மேல உள்ள எனர்ஜி ஸ்டேட் V dash is equal to 0 V dash is equal to 1 V dash is equal to 2. therefore upper level இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்டேட் therefore lower energy level இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்டேட். அதனால ஒரே இந்த எனர்ஜி ஸ்டேட்ல பார்த்தா ஆட்டோமோட வைப்ரேஷன் சேம் எனர்ஜி ஸ்டேட் ஒரே எனர்ஜி ஃப்ளாயே இருக்கு. வேற அதாவது E2 ல இருந்து E1 க்கோ E1 ல இருந்து E3 க்கோ அதாவது வேற ஒரு எனர்ஜி ஸ்டேட் அடுத்த எனர்ஜி ஸ்டேட் வைப்ரேஷன் போகவே போகாது. அதான் சேம் எனர்ஜி ஸ்டேட் வைப்ரேஷன் லெவல் சொல்றோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம். பட் டிரான்சிஷன் ஆர் வைப்ரேஷன் இஸ் சேம் எனர்ஜி ஸ்டேட். அதே நம்ம என்ன சொல்றோம் எனர்ஜி லெவல் 1 ஆர் எனர்ஜி லெவல் 2 வைப்ரேஷன்ஸ் இங்கே பாரு ஒரே வைப்ரேஷன் லெவல் டயகிராம்ஸ் பார்த்தா ஒரே எனர்ஜி லெவல் கூடவே தான் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த எனர்ஜி 2 க்கு எனர்ஜி இந்த கேப்ல இங்க வரல. இந்த எனர்ஜி ஸ்டேட் எனர்ஜி ஸ்டேட் வரல. ஒரே எனர்ஜி ஸ்டேட்டுக்காக வைப்ரேஷன் டிரான்சிஷன் இருக்கிறதா சேம் எனர்ஜி ஸ்டேட். ஃபர்ஸ்ட் டயகிராம்ஸ் அதான் சொல்லிருக்கோம். அதாவது இந்த எனர்ஜி ஸ்டேட் இங்க இருக்கு இந்த வைப்ரேஷன் லெவல் இந்த வைப்ரேஷன் லெவல் இந்த வைப்ரேஷன் லெவல் இந்த வைப்ரேஷன் லெவல் ஒரே எனர்ஜி ஸ்டேட்டுக்குள்ள வைப்ரேஷன் டிரான்சிஷன் இருக்கிறதா சேம் எனர்ஜி ஸ்டேட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்தா டிஃபரண்ட் எனர்ஜி ஸ்டேட். அதாவது டிஃபரண்ட் எனர்ஜி ஸ்டேட் வைப்ரேஷன்ஸ் ஆர் டிரான்சிஷன் பண்ணா டிஃபரண்ட் எனர்ஜி ஸ்டேட் இருக்கிறது டிஃபரண்ட் எனர்ஜி ஸ்டேட் இருக்கிற ஸ்டடீஸ் பண்ணா செகண்ட் ஸ்டேட் அதான் சொல்லிருக்கோம் டிஃபரண்ட் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுல பார்த்தா therefore எனர்ஜி லெவல் 1 ஆர் எனர்ஜி லெவல் 2 ஆர் எனர்ஜி லெவல் 3 இந்த எனர்ஜி லெவல் 2 3 ல உள்ள வைப்ரேஷன்ஸ் லெவல் எனர்ஜி லெவல் 2 பார்த்தா E1 E2 க்கு இடையில உள்ள இயரிங் டிரான்சிஷன் அதர் எனர்ஜி ஸ்டேட் போகுது. இதான் டிஃபரண்ட் எனர்ஜி ஸ்டேட் சொல்றோம். அதனால வைப்ரேஷன் எனர்ஜி லெவல் செகண்ட் அதாவது ஒரு எனர்ஜி ஸ்டேட் அதர் எனர்ஜி ஸ்டேட் டிஃபரண்ட் எனர்ஜி அதர் எனர்ஜி ஸ்டேட்க்கு மாலிக்யூல்ஸ் வைப்ரேஷன்ஸ் ஸ்டடீஸ் பண்றாங்க. டிஃபரண்ட் எனர்ஜி ஸ்டேட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சேம் எனர்ஜி ஸ்டேட்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கு. இதே டிஃபரண்ட் எனர்ஜி ஸ்டேட்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வைப்ரேஷன்ஸ் டிரான்சிஷன் ஸ்டடீஸ் பண்றதா பிரின்சிபல் கண்டிஷன்ஸ் சொல்லிருக்கோம். அதுல வந்து சேம் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆர் டிஃபரண்ட் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன். டயகிராம்ல சேம் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது ஆட்டமோட வைப்ரேஷன் ஒரே எனர்ஜி ஸ்டேட் உள்ளாரே இருக்குது. இந்த கேப்ல அது E1 E2 ஒரே வைப்ரேஷன்ஸ் மாதிரி இருக்கும். இங்க சேம் எனர்ஜி ஒரு எனர்ஜி ஸ்டேட் அடுத்த எனர்ஜி ஸ்டேட் போகவே இல்லை.